எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தசை நடப்பில் இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். மேசம் காலபுருஷனுக்கு முதல் வீடு. இதற்கு அதிபதி செவ்வாய். 2 ஆதிபத்திய வீடுகள் வரும். மேசம் விருச்சிகம் 1 8 வரும். உங்களுடைய லக்னத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவார். இங்கே குரு நட்பு, சந்திரன் நட்பு, சூரியன் உச்சம், புதன் பகை, அதே போல் ராகு கேதுக்கள் இங்கே பகைத்தன்மை அடைவாங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா சனி நீச்ச அமைப்பை பெறுவார். அத்தகைய வகையில் இது மேசம் பஞ்சபூத தத்துவத்தின் படி நெருப்பு ராசியாக வரும். ராசிகளில் சரராசி. அந்த வகையில் இதனுடைய சின்னம் அப்படின்னு பார்த்தா ஆடு. இந்த மேச வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ராசி அமைப்பில் நம்ம பார்க்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இந்த சந்திரன் அமர்ந்திருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய ராசியாக வரும். அப்போ இந்த மேசத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தால் அதுதான் உங்களுடைய ராசி. இந்த மேச ராசியில் நட்சத்திரம்னு பார்க்கும்போது கேதுடைய நட்சத்திரம் அஸ்வினி 4 பாதங்கள், சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த 9 பாதங்களும் அடங்கியது தான் இந்த மேச ராசி. அத்தகைய வகையில் இங்கே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தசா காலங்கள்னு நாம் பார்க்கும்போது கேது தசை ஆரம்ப தசையாக வரும். 2வது தசை சுக்கிர தசை, 3வது வரக்கூடிய தசை சூரிய தசை, 4வது வரக்கூடிய தசை சந்திர தசை, 5வதாக வரக்கூடிய தசை செவ்வாய் தசை. அப்போ 5வதாக உங்களுக்கு இந்த தசை அமைப்பு வரும். கிட்டத்தட்ட 43 வயதில் உங்களுக்கு இந்த செவ்வாய் தசையானது ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த செவ்வாய் தசை இந்த 43 வயதில் வரும் பொழுது மேச ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி ராசிக்கு அதிபதியாக இந்த செவ்வாய் வருவார். அந்த வகையில் இந்த செவ்வாய் 1ஆம் வீட்டு பலனையும் 8ஆம் வீட்டு பலனையும் செய்வார். அப்போ இந்த 43 வயசில் செவ்வாய் தசை வரும் பொழுது என்ன ஒரு நன்மை தருவார்? வீடு, அதாவது செவ்வாய் நிலத்தை குறிக்கிறது. இங்கே சுக்கிரன் இணையிருந்தால் வீடு, அதர் நிலம், இது போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய அமைப்பாக வரும். அந்த வகையில் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் குறிப்பாக உங்களுடைய உடல், ஏன்னா அங்கே மேசத்திற்கு அதிபதி செவ்வாயாக வர்றதுனால நல்ல ஒரு அமைப்பு. குரு சம்பந்தப்பட்டு இருந்தால் மருத்துவத்துறையிலும் நல்ல ஒரு அமைப்பை தருவார். உடல் நல்ல ஒரு சிறப்பான அமைப்பில் இருக்கும். இங்கே ராகு சனியினுடன் சம்மந்தப்படவே கூடாது. அதே போல் லக்னம் ராசியில் சனி அமர்வதோ ராகு அமர்வதோ அவ்வளோ சிறப்பு இல்லை. இங்கே செவ்வாய் வலுத்து தனித்து இருக்கிறது, அதனுடன் இந்த குரு பார்வையில் இருப்பது சிறப்பு. இங்கே சிம்மத்திலிருந்து குரு பார்த்துட்டாருன்னா உங்களுடைய லக்னத்தையும் பார்க்குறாரு, லக்னாதிபதியும் பார்க்குறாரு. சிறந்த மருத்துவர்களை உருவாக்குவார். இந்த அமைப்புகளில் பெரிய உயர் பதிவில் போலீஸ் அமைப்புகளையும் தருவார். செவ்வாய்ங்கிறது சிசரியன் இது போன்ற மருத்துவர்களை உருவாக்குவார். கத்திரி இது போன்ற அமைப்புகளை தருவார். பிளட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவர்களை தருவார். செவ்வாயினுடைய அமைப்பும் இங்கே உயர் பதவியை வகிக்கக்கூடிய காவல்துறை சில நண்பர்களை அவர் லக்னாதிபதியை பொறுத்து அவருடைய அமைப்பு என்ன தசா அமைப்பு வருதுன்றதை பொறுத்து. இப்போ குரு தசை வந்துருச்சுன்னா சிறந்த மருத்துவரை உருவாக்குவார். செவ்வாயினுடைய அமைப்பு வரும்போது போலீஸ் துறையில் நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை
தருவார். தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கணும். உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சனியாக வருவார், அதையும் நம்ம கவனத்தில் எடுக்கணும். அதே போல் இங்கே இங்கே அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த பரணியில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசையாக வருவதே சுக்கிர தசை. இவர்களுக்கு கிட்டத்தட்ட 35 வயதிற்கு மேலே இந்த செவ்வாய் தசையானது வரும், 4வது தசையாக வரும். அந்த வகையில் இந்த செவ்வாய் இந்த காலகட்டங்களில் உடல் ரீதியான ஒரு நல்ல அமைப்பை கொடுப்பார். சகோதரத்துவத்தை நல்லா வரும், நல்ல முறுக்கேறிய உடம்பு, எதையும் சாதிக்கக்கூடிய துணிந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை இங்கே தருவார். அடுத்ததாக கடைசியாக கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3வது தசையாக இந்த செவ்வாய் தசை வரும். சூரியனுடைய தசை 6 வருடம், சந்திரனுடைய தசை 10 வருடம். இவர்களுக்கு பார்க்கும்போது 16 வருடத்தில் வரும் இந்த செவ்வாய் தசை. எதையுமே துணிஞ்சு செய்வாங்க. நல்ல ஒரு படிப்பில், நல்ல ஒரு இந்த விளையாட்டு அமைப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். அதே போல் உடல் அமைப்பு சிறப்பாக இருக்கும், சகோதர அமைப்பு சிறப்பாக இருக்கும். இவர்கள் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வயதில் வரக்கூடிய செவ்வாய் தசை பார்த்தீங்கன்னா துருதுருப்பானும் தைரியத்துடனும் ஒரு 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 வேகத்துடனும் இருக்குவாங்க. வேகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அதனால் வேக அமைப்பு அதிகமாக இருக்கும். யோசிக்காமல் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. ஒரு செகண்டில் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பில் தான் மேசராசிக்காரர்கள், லக்னக்காரர்கள் இருப்பாங்க. எதையுமே உடனுக்குடன் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஏன்னா நெருப்பு ராசி இல்லையா, அதனால் அதனுடைய தன்மை அங்கே இருக்கும். அடுத்ததாக 12 வீடுகளில் இந்த செவ்வாய் மேச லக்னக்காரர்களுக்கு அமைய பெற்றால் எத்தகைய நன்மை? லக்னத்தில் செவ்வாய் வலுத்திருப்பது நல்லது. உங்களுடைய லக்னாதிபதி வலு பெற்று இருக்கிறார். 1க்கும் 8க்கும் உடையவராக இவர் வர்றதுனால உங்களுடைய லக்னத்திலே அமர்ந்து உடல் ரீதியிலும் அதே போல் உங்களுடைய தோற்றம் புஜகல பராக்கிரமசாலி போலவே இருக்கும். உயர் பதவி, போலீஸ் அமைப்புகளில் உயர் பதவியை வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தருவார். விளையாட்டு துறைகளில் நல்ல ஒரு அமைப்பை தருவார். அதே போல் இங்கே செவ்வாய் இங்கே வலுப்பெற்று தனித்து இருக்கக்கூடாது. குருவின் பார்வையோ குருவின் இணைவோ இருந்தால் குரு மங்கள யோகமும் தருவார். சனியுடன் இணையக்கூடாது. இங்கே கிரக யுத்த அமைப்பு வந்துடும். ராகுவுடனும் இணையக்கூடாது. அப்போ அந்த வகையில் இங்கே சனி நீச்ச அமைப்பை பெற்று இங்கே செவ்வாய் அமர்வது என்பது நீச்ச பங்க அமைப்பில் வரும். அதனால் இங்கே சனியும் செவ்வாயும் இணையக்கூடாது. டிகிரி வாய்ஸ் 8 டிகிரிக்குள்ளே இவருங்க இணைஞ்சிட்டு இருந்தாங்கன்னா தொழில்முறை போட்டிகள் வரும். நீச்ச பங்க அமைப்பில் இருந்தாலும் கூட தொழிலாளிகளை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய, அதாவது லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தன்மை உங்களுக்கு இருக்கும். அதனால் சனி 10க்கு தொழில் அமைப்புகளில் நீச்ச பங்க அமைப்பு, தொழில் அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தாலும் இங்கே சனி தசை செவ்வாய் தசைன்னு 2 எடுக்கணும். சனி தசையில் தொழில் அமைப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும். செவ்வாய் தசைகளில் தொழிலாளிகளிடம் சிக்கலான ஒரு அமைப்பை தரும். அடிக்கடி பிரச்சனைகள் தொழிலில், தொழிலாளிகளிடம், உங்கள் மூத்தவர் வகையில் லாபம், இது போன்ற அமைப்புகளை பிரச்சனை தர. சனி தசையில் நீச்ச பங்க அமைப்பில் சனி இருக்கிறதுனால தொழில் அமைப்புகள் நல்லா இருந்தாலும் கூட அதுவும் கொஞ்சம், ஏன்னா சனியும் செவ்வாயும் இணையக்கூடாது. இங்கே ராகுவும் சேர்ந்துட்டாங்கன்னா நீங்களே ஒரு முரண்பாடானவர்களாக இருப்பீங்க. எதையுமே ஒரு முரண்பாடாக புரிஞ்சிக்குவீங்க. நீங்களே ஒரு தகராறான ஆளாக தான் இருப்பீங்க. அடுத்ததாக 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்வது என்பது செவ்வாய் தோஷம். குடும்ப ஸ்தானத்தில் செவ்வாய் அமரக்கூடாது. அந்த வகையில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு 8 கூடையவரும் அல்லவா, 8ஆம் இடத்தையும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்த்துருவார். இதுவும் அவ்வளோ சிறப்பான இல்லை. அதுவும் சமநிலையை அடைவார். இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இங்கே சமநிலையை அடைவார்.
சுபர் வீட்டில் அமர்றாரு, அது ஒரு வகையில் நல்லது. கொஞ்சம் நீங்கள் ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு அமைப்பு என்னென்னா, இங்கே சுபருனுடைய வீட்டில் அமர்றதுனால உங்களுடைய லக்னாதிபதி, உங்களுடைய கோபம் கொஞ்சம் வேகத்துக்கூடிய கிரகம் செவ்வாய் இல்லையா, அதனால் லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்து சுபரில் வீட்டில் அமர்ந்து சுக்கரனுடைய அமைப்பை பொறுத்து உங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ளலாம். அங்கே 2ஆம் இடத்துல செவ்வாய் அமரும்போது வார்த்தைகளை டக்குன்னு விட்டுருவீங்க, அதுக்கப்புறம் யோசிப்பீங்க, குடும்பம் அமைப்பில் சில சிக்கலை உண்டு பண்ணுவீங்க. அதனால தான் இங்கே திருமணத்திறப்போ 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது செவ்வாய் தோஷம்ன்றோம். ஏன்னா ஒரு திருமண வாழ்க்கையில் எதையுமே யோசித்து ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த வகையில் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது குடும்பத்துடன் ஒற்று போகாத ஒரு அமைப்பு, ஒரு வேகத்துடன் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அமர்வது அவ்வளோ சிறப்பில்லை. குடும்ப அமைப்புகளில் சிக்கலை உண்டு பண்ணுவார். 3ஆம் இடம் இங்கே அமரலாம், புதனுடைய வீடு, உபய ராசி. இங்கு அமரக்கூடிய செவ்வாய் இங்கே உங்களுடைய லக்னாதிபதி போய் 3ஆம் இடத்துல அமர்றாரு. ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்தை அங்கே கொடுப்பாரு. என்னென்னா, உங்களுடைய வேகம் இங்கே குறைஞ்சி விவேகத்துடன் செயல்படுவீங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் அமர்வது சிறப்பு தான். காரகோ பாவனாஸ்திலாம் இங்கே வராது. ஏன்னா இது புதனுடைய வீடாக இருக்கிறதுனால உங்களுடைய சகோதரர்கள் கொஞ்சம் இங்கே அறிவுடன் செயல்படுவாங்க. ஒழுக்கத்திற்கு இடமான இந்த காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் இந்த மிதுனம் ஒழுக்கமானவர்களாகவும், அதே போல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் இங்கே 3ஆம் இடத்துல அமரக்கூடிய செவ்வாய் தருவார். 4ஆம் இடம் உங்களுடைய லக்னாதிபதி நீச்ச அமைப்பு பெறாரு. இங்கே சந்திரன் உச்சம் ரிஷபத்தில் பெற்றுதான் நீச்ச பங்க அமைப்பு. முற்பகுதியில் நல்லா இருந்தீங்கன்னா பிற்பகுதி நல்லா இருக்க மாட்டீங்க, பிற்பகுதியில் நல்லா இருக்கிறவங்க முற்பகுதியில் நல்லா இருக்கும். இந்த நீச்ச பங்க அமைப்பு அப்படி தான். லக்னாதிபதி நீச்ச அமைப்பில் இருந்தால், நீச்ச பங்க அமைப்பில் இருந்தால் இது போன்ற அமைப்பு. மற்றபடி இங்கே நீச்ச அமைப்பில் இருந்து நீச்ச பங்க அமைப்பில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மை. அடுத்ததாக பார்த்தா இங்கே 4ஆம் இடம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும், வீடு, உடல் சுகம், இது போன்ற அமைப்புகளில் இங்கே வக்கரம் பெற்று செவ்வாய் அமர்வது ஒரு வகையில் நன்மை. சுபரனுடைய பார்வை சிறப்பை அளிக்கும். தாய் வழி உறவுகள் மூலயமாக சில சிக்கல்களையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இங்கே இருக்கும். 5ஆம் இடம் முடிவில் லக்னாதிபதி அதிர்ஷ்டஸ்தானத்தில் அமர்றாரு. ஆனால் 5இல் செவ்வாய் அமர்வது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை. இங்கே நட்பு பலம் பெறுவார். ஒரு வகையில் பூர்வீகம், குழந்தைகள், இது போன்ற அமைப்புகளை சில விஷயங்களில் ஓரளவுக்கு இங்கே சூரியனுடைய அமைப்பு, குருவின் பார்வை பொறுத்து சில நன்மைகள் ஏற்படும். 5இல் செவ்வாய் அமர்வது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை குறைச்சிடுவார். வேகத்துடன் இருக்கக்கூடிய கிரகம் இல்லையா, அதிர்ஷ்ட வாய்ப்புலாம் இல்லை, எடுத்தம் கவுத்தன்ற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுவார். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் சில சிக்கலை உண்டு பண்ணுவார். அடுத்ததாக உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இல்லை, 8 வராருல, அதனால் அவர் 5ஆம் இடத்தில் அமர்வது சிறப்பான அமைப்பு. 6ஆம் இடத்துல இங்கே மறைஞ்சாலும் கூட உங்களுடைய லக்னாதிபதி 6ல் போய் அமரக்கூடாது. இங்கே 6ஆம் இடத்திலிருந்து லக்னாதிபதி 6ல் மறைவது என்பது இங்கே கடன், வம்பு வழக்கு, எதிரிகளினுடைய தொல்லை, இது போன்ற அமைப்புகள், கடன் வாங்கிய பிரச்சனைக்கு உள்ளாகிறது, இல்லை உடல் ரீதியில் இது போன்ற அமைப்புகளில் சிக்கல். குருவின் பார்வை கடனை மட்டும் வாங்க வைப்பார், உடல் ரீதியிலும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். கடன் வாங்கி கடனை கட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். எதிரினுடைய ஒரு தாக்குதல் உங்கள் மேலே இருந்துகிட்டே இருக்கும். 7ஆம் இடம் உங்களுடைய லக்னத்தை பார்ப்பார். லக்னாதிபதி லக்னத்தை பார்த்து சிறப்பித்தாலும் கூட நீங்கள் கோபம் அதிகமாக வரும் உங்களுக்கு. 7ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்வது இதுவும் செவ்வாய் தோஷம். களத்திரஸ்தானத்தில் போய் செவ்வாய் அமர்வது செவ்வாய் தோஷம். அதனால் 7ஆம் இடத்திலும் செவ்வாய் அமர்வது அவ்வளோ சிறப்பாக அமைப்பு இல்லை. 8ஆம் இடத்தில் லக்னாதிபதி ஆட்சி பலம் பெற்று அமர்ந்தாலும் கூட 8இல் லக்னாதிபதி மறையக்கூடாது.
உங்களுடைய இன்னொரு ஆதிபத்திய வீடாக இருந்தாலும் கூட இங்கே சில குறைகளை தருவார். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாகவும் வருது. லக்னம் மேசமாக இருந்து லக்னாதிபதி 8இல் மறையும் போது வெளிநாட்டு தூர பிரதேச வாழ்க்கையை கொடுத்துருவார். 9ஆம் இடம், இங்கே 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் போய் செவ்வாய் அமர்றாரு. இங்கே லக்னாதிபதி சிறப்பான அதிர்ஷ்டமான அமைப்பில் தான் இருக்கிறாரு. குரு வலுத்து இருக்கணும், குருவின் பார்வை இருக்கணும். ஆனால் உங்கள் தந்தை வழியின் மூலயமாக 8 போய் 9ஆம் இடத்துல அமர்றாரு. இது அவ்வளோ சிறப்பு இல்லை. சில விஷயங்களில் உங்களுடைய தந்தை வழியின் மூலயமாக இது போன்ற அமைப்புகளில் சில சிக்கலை கொடுத்தாலும் கூட உங்களுடைய லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் அமர்வது சிறப்பு. 10ஆம் இடத்தில் இருப்பது தொழில் அமைப்புகள், இங்கே உச்ச அமைப்பு பெறுவார். 4ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார். இங்கே லக்னத்தை பார்க்கக்கூடிய இந்த செவ்வாய் உங்களுடைய வீரத்தன்மையை அதிகப்படுத்துவார், வேகத்தை அதிகப்படுத்துவார். உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுடைய லக்னம், உங்ககிட்ட யாருமே நிற்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க. சுபகிரகத்தின் பார்வை இணைவு சிறப்பை தரும். தொழில் அமைப்புகளில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு, அடுத்தவர்களை மிரட்டியாவது தொழிலில் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே தரும். 11ஆம் இடம், 11ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த செவ்வாய் பொதுவாக உபஜயஸ்தானம் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் பாவகிரகம் அமர்வது சிறப்பு. கும்பத்தில் செவ்வாய் அமர்வது சிறப்பான ஒரு நன்மை தான். உங்களுடைய அபிலாசைகள் பூர்த்தி அடையும். லாபகரமான விஷயங்களை சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. மூத்தவர்கள் அனுகூலம் உண்டாகும். அதே போல் 12ஆம் இடம், இதுவும் ஒரு வகையில் செவ்வாய் தோஷம்னாலும் இது அவ்வளோ பெரிய ஒரு சிரமத்தை தராது. ஐனபோக சுகஸ்தானத்தில் செவ்வாய் அமர்றாரு. இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சிக்கலை தரமாட்டார். லக்னத்துக்கு கிட்ட வந்துடுறாரு. ஒரு 80% நீங்கள் பலமான ஆளாக இருப்பீங்க. இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் என்னன்னா, எடுத்தங்கவுத்தன் பேசிடுவீங்க. அதான் 12ஆம் இடத்துல செவ்வாய் அமர்வது பெரிய ஸ்தானம் இல்லையா, அதனால் எதுவுமே வேணான்ற ஒரு அமைப்போடு இருப்பீங்க லக்னாதிபதி 12ல் இருக்கும்போது. அதனால் திருமணம் கைகூடி வர்றது கூட இங்கே 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஆனால் ஆகட்டும் ஆகலன்னா போட்டும் பார்த்துக்கலாம், அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைப்புல இங்கே செவ்வாய் அமர்றதுனால இது அவ்வளோ பெரிய விஷயம். திருமணத்திற்கு அப்புறம் இங்கே செவ்வாய் 12ல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை அமைப்பு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்தங்கவத்தன் மாதிரி பேசிடுவாங்க, பிறகு வருத்தப்படுவாங்க. அது போன்ற அமைப்பு இந்த செவ்வாய் தரதுனால 12ஆம் இடத்தில் இருப்பதும் செவ்வாய் தோஷம்தான். இது பெரிய அளவிற்கு கெடுதலை தராது. லக்னாதிபதி 12ல் மறைஞ்சி இங்கே சுபரில் வீட்டில் அமர்வது என்பது உங்களுடைய கோபம் இங்கே தனியும். அங்கே அடிச்சுட்டு தான் பேசுவீங்க, இங்கே பேசிட்டு அடிப்பீங்க. கொஞ்சம் கேப் இருக்கிற இதில் நீங்கள் உங்களுடைய தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இருக்கும். அடுத்ததாக இது போன்ற பதிவில் சந்திப்போம். குறிப்பாக செவ்வாயுடன் ராகு சனி இணையக்கூடாது. இங்கே மேசத்தில் சூரியன் உச்ச அமைப்பை பெறுவார். அதனால் உங்களுடைய மேலதிகாரி அரசியல் துறையில் இருப்பேன், நீங்கள் தளபதி. இந்த செவ்வாயில் பிறந்தவர்கள் எல்லாமே படை தளபதிகள். உங்களுடைய ராஜாவுக்கு நீங்கள் தளபதியாக இருப்பீங்க. இந்த மேச லக்னம் ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் வேகத்துடன் செயல்படக்கூடியவர்கள். காலபுருஷனுக்கு முதல் வீடாக வருவதனால இந்த ராகு சனியுடன் இணைவு பெற்று லக்னத்தில் அமர்ந்தால் நீங்கள் மூர்க்க குணம் உடையவர்களாகவும் எதையுமே சிந்திக்கால் செயல்படக்கூடியவர்களாகவும் உங்களுக்கு நீங்களே ஒரு போராட்டத்தை தரக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. மற்றபடி குரு சுக்கரனுடன் செவ்வாய் இணையும் போது கூட மாளவிகா யோகம் என்ற ஒரு அமைப்பில் நல்ல ஒரு அமைப்பு. பூமி மன யோகம், வீடு சம்பந்தப்பட்ட வண்டி யோகம், வண்டி வாகன யோகம், இது போன்ற அமைப்புகளை தருவார். இங்கே சந்திரனுடன் இணையும்போது சந்திரமங்கல யோகமும் தருவார். பொதுவாக குரு அணி லக்னத்துடன் இணையக்கூடிய இந்த செவ்வாய்
நன்மைகளையே தருவார். சுக்கிரனின் லக்னத்துடன் இணையக்கூடிய இந்த செவ்வாய் புதனுடன் இணைந்தால், இங்கே புதன் சுபகிரகம் இருந்தாலும் எதிர்த்தன்மையானது, இங்கே செவ்வாய்க்கு நல்லது. இங்கே என்னன்னா மேசமாக இருந்தால் நல்லது, இவர்களுடைய நண்பர்கள் வீட்டில் இவர்கள் இணைவு பெற்றால் நல்லது. ஆனால் மிதுனம் இவர்களுடைய நண்பர்கள் வீட்டில், புதனுடைய நண்பர்கள் வீட்டில் இங்கே செவ்வாய் அமரும் போது இங்கே புதனுக்கு தான் வலு. அதனால் இங்கே செவ்வாயினுடைய நண்பர்கள் வீட்டிலோ செவ்வாயினுடைய வீட்டிலோ புதன் இணையும் போது இங்கே செவ்வாய் புனிதமடைந்து எதையுமே யோசிக்க தன்மையை கொடுத்து நல்லதை செய்வார். அடுத்துதான் இங்கே கேதுவுடன் இணைவது கூட கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே சூட்சம வலு என்ற அமைப்பை தருவார். இங்கே செவ்வாய் கேது இணைவு சூட்சம வலுவை கொடுத்து செவ்வாய் தசைகளில் சில நன்மைகளும் கேது தசைகளில் சில கெட்டவைகளும் இருக்கும். அடுத்ததாக ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.